சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. எல்லையற்ற செல்வாக்கு மிக்க முனிவரான விஸ்வாமித்திரரின் இந்த உன்னதமான வார்த்தைகளை கேட்டு இன்றைய கதையினை நாம் துவங்கலாம். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த மங்களகரமான விஷயத்தை கூறினார். மகா முனிவரே, இந்த யட்சினி ஒரு உதவியற்ற பெண்ணாக கருதப்படும் போது அவளுடைய பலம் மிகவும் குறைவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்க அவள் எப்படி 1000 யானைகளின் பலத்தை பெற்றிருக்கிறாள்? ரகுநந்தனிடமிருந்து இதனை செவிமடுத்த விஸ்வாமித்ர முனிவர், ரகுநந்தனா, தாடகை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக மாறிய கதையை நான் உனக்கு கூறுகிறேன். அதில் அந்த பலம் ஒரு வரத்தின் காரணமாக எழுந்தது. யட்சராஜன் சுகேதுவின் தவத்தால் பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ந்து சுகேதுவிற்கு ஒரு மகளை அளித்தார். அவளுடைய பெயர் தாடகை. பிரம்மதேவர் அந்த மகளுக்கு 1000 யானைகளின் பலத்தை அளித்தார். ஆனால் அந்த மகா புகழ் பெற்ற தாத்தா அந்த யட்சரனுக்கு ஒரு மகனை அளிக்கவில்லை. தனது தீர்மானத்தின்படி ஒரு மகன் பிறந்தால் அவன் மக்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுப்பான் என்று பிரம்மதேவர் எண்ணினார். அதனால் மகனுக்கு பதிலாக ஒரு மகளை அவருக்கு கொடுத்தார். படிப்படியாக அந்த யட்சினி பெண் வளர துவங்கி தனது அழகினாலும் இளமையாலும் பேரழகியானாள். அந்த நிலையில் சுகேது தனது புகழ்பெற்ற அந்த மகளை ஜாம்பவானின் மகன் சுந்தனுக்கு மனைவியாக கொடுத்தான். சிறிது காலத்திற்கு பின்னர் அந்த யட்சினியான தாடகை மாரீச்சன் மற்றும் சுபாகு மகன்களை பெற்றெடுத்தாள். அவள் அகத்திய முனிவரின் சாபத்தால் அரக்கியாக மாறினாள். அகத்திய முனிவரை தாடகையின் கணவன் சுந்தனை சபித்து கொன்றார். அவரது மரணத்திற்கு பின்னர் தாடகை சுகதனின் மகனிடம் சென்று அகத்திய முனிவரையும் கொல்ல விரும்பினாள். அவள் கோபமடைந்து முனிவரை உட்கொள்ளும் பொருட்டு கர்ஜித்தபடி ஓடினாள். அவளை கண்ட அகத்திய மாமுனிவர் மாரீச்சனிடம், உன் தெய்வீக வடிவத்தை கைவிட்டு அரக்கியாக மாறுவாய் என்று கூறினார். பிறகு கடும் கோபத்தால் நிரம்பிய அந்த ரிஷி முனிவர் தாடகையையும் சபித்து, நீ கோரமான முகத்துடன் நர மாமிசம் உட்கொள்ளும் அரக்கியாக மாறுவாய், நீ ஒரு பெரும் அரக்கி என்றார். ஆனால் இப்போது அந்த யட்சினி மரணப்படுக்கையில் இருக்கிறாள். அவள் இந்த உருவத்தை கைவிட்டு ஒரு பயங்கரமான உருவத்தை எடுப்பாள். இந்த சாபத்தால் தாடகையின் கோபம் மேலும் அதிகரித்தது. அவள் ஆத்திரத்தில் மயங்கி விழுந்தாள். அவள் அகத்தியர் அக்காலத்தில் வாழ்ந்து வந்த அழகிய நாட்டை அழிக்கத் தொடங்கியிருந்தாள். ரகுவின் மைந்தனை, பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நன்மைக்காக இந்த மிகவும் கோரமான மற்றும் கொடிய யட்சினியை தீய துணிச்சலுடன் கொன்றுவிடு. ரகுகுலத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ரகுவீரனே, 3 உலகங்களிலும் உன்னை தவிர வேறு எந்த மனிதனாலும் இந்த சபிக்கப்பட்ட தாடகையை கொல்ல இயலாது. மனிதர்களில் சிறந்தவனே, பெண் கொலையை குறித்து நினைத்த பின் அவள் மீது கருணை காட்டாதே. 4 வர்ணங்களில் நன்மைக்காக ஒரு இளவரசன் பெண் கொலை செய்ய நேர்ந்தாலும் அவன் அதிலிருந்து பின்வாங்கலாகாது. தன் குடிமக்களை பாதுகாக்கும் ஒரு அரசன் தன் குடிமக்களின் பாதுகாப்பிற்காக கொடுமையானதாகவோ அல்லது பாவமானதாகவோ இருந்தாலும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மேலும் இதை அவன் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். இதுவே ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்புள்ளவர்களின் நித்தியமான மதம். தாடகை ஒரு பெரும் பாவி. அவளிடம் மதத்தின் ஒரு சுவடு கூட இல்லை. எனவே அவளை இப்போதே கொன்றுவிடுங்கள். பழங்காலத்தில் விரோச்சனனின் மகனான மந்திரை முழு பூமியையும் அழிக்க விரும்பினாள் என்று கூறப்படுகிறது. அவளுடைய இந்த எண்ணத்தை அறிந்த தேவராஜனான தேவேந்திர அவளை கொன்றார். பழங்காலத்தில் சுக்ராச்சாரியாரின் தாயும் புருகனின் மனைவியுமான பரதப்பட்டி திரிபுவனத்தை தேவேந்திரனிடமிருந்து வெறுமையாக்க விரும்பினாள். இதை அறிந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவளை ஆசீர்வதித்தார். அவரும் மற்றும் பல பெருந்தன்மை கொண்ட மனிதர்களும் பெரும் இளவரசர்களும், மனிதர்களின் தலைவரே, தாம் பாவியான பெண்களுக்காக உமது உயிரை தியாகம் செய்தீர். ஆகையால் என் கட்டளைப்படி தாம் கூட இரக்கத்தையோ கருணையையோ கைவிட்டு இந்த அரக்கிக்கு மாமிசத்தை கொடுக்க வேண்டும். முனிவரின் இந்த உற்சாகமான குரலை கேட்ட உத்தம விரதத்தை உறுதியாக பின்பற்றிய இளவரசரான பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கரங்கள் கூப்பி பதிலளித்தார். இறைவா, அயோத்தியில் என் தந்தை மகாராஜா தசரதர்
மற்ற குருக்கள் முன்னிலையில் எனக்கு இந்த ஆலோசனையை வழங்கினார். மகனே, உன் தந்தையின் அறிவுரையின் பேரில் தந்தையின் வார்த்தைகளின் பெருமையை காத்து கொள்ள குஷிகானந்த விஸ்வாமித்ர முனிவரின் கட்டளைகளை நீ அச்சமின்றி பின்பற்ற வேண்டும் என்றும், கடகவதம் தொடர்பான காரியத்தை அதுவே சிறந்தது என கருதி நான் செய்வேன் என்றும், அதில் எந்த உண்மையும் இல்லை என்றும் கூற, பிராமணர்களுக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் நன்மை பயக்கும் பொருட்டு உங்களை போன்ற ஒரு தனித்துவமான செல்வாக்குமிக்க மகான் வழங்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். இவ்வாறு கூறி எதிரிகளை அழிப்பவரான பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வில்லை தன் கைமுட்டியால் இறக்கி அதை இறுக பிடித்து நாணை கட்டினார். அந்த ஓசை அப்பகுதி முழுவதும் எதிரொலித்தது. தாடக வனத்தில் இருந்த அனைத்து உயிரினங்களும் நடுங்கின. அந்த ஓசையால் திகைத்து போன தாடகை கூட முதலில் திகைத்து போனாலும் பின்னர் சிறிது சிந்தனைக்கு பிறகு கோபத்தால் நிரம்பி வழிந்தாள். அந்த ஓசையை கேட்டதும் அந்த அரக்கை கோபத்தால் மயங்கி விழுந்தாள். அதை கேட்டதும் அவள் கோபத்துடன் தான் வந்த திசையை நோக்கி ஓடினாள். அவளது உடல் பிரம்மாண்டமாக இருந்தது. அவளது முகம் கோரமாக தோன்றியது. அந்த பயங்கரமான அரக்கியை கண்டு கோபத்தால் நிரம்பி பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமியிடம், லக்ஷ்மணா, இந்த யக்ஷினியின் உடல் எவ்வளவு கொடூரமாகவும் பயங்கரமாகவும் இருக்கிறது என்று காண்பாய் என்றார். அவளை பார்த்த மாத்திரத்திலேயே மிகவும் கோழைத்தனமான ஆண்களின் இதயங்கள் கூட நொறுங்கிவிடும். மாயையின் சக்தி பெற்ற அவள் மிகவும் அஞ்சத்தக்கவளாக மாறி வருகிறாள். காணுங்கள், நான் அவளுடைய செவிகளையும் நாகப்பாம்பையும் வெட்டி அவளை திரும்பி செல்லும்படி செய்வேன். அவை அவர்களின் பெண்மை இயல்பால் பாதுகாக்கப்படுகின்றன. எனவே அவளை கொல்ல எனக்கு விருப்பமில்லை என்று அவள் மூச்சை அடக்கி கொண்டு கர்ஜித்தாள். இதனை கேட்ட பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர், ரகுகுலத்தின் இந்த 2 இளவரசர்களும் செழிக்கட்டும், அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று கர்ஜித்து அவளை கண்டித்தார். பின்னர் தாடகை அந்த 2 ரகுவம்ச வீரர்கள் மீதும் கற்களை பொழிந்தாள். இது ரகுநாதனுக்கு ஆத்திரமூட்டியது. ரகுவீரன் தன் அம்புகளால் அவளுடைய பிரம்மாண்டமான கருமையான இதை கண்ட சுமித்ரனின் மைந்தன் லக்ஷ்மண சுவாமி கோபம் கொண்டு அவளுடைய மூக்கையும் செவிகளையும் வெட்டினார். ஆனால் அவள் தன் விருப்பப்படி பல்வேறு வடிவங்களை எடுக்கக்கூடிய யட்சினியாக இருந்தாள். இவ்வாறு அவள் தன் மாய வித்தையால் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் லக்ஷ்மண சுவாமியையும் குழப்பி, மாய வித்தையால் குழப்பி வெளிகளுக்கு புலப்படாமல் மறைந்தாள். இப்போது அவள் வானில் வலம் வர தொடங்கி கற்களை கொண்டு ஒரு பயங்கரமான மழையை பொழிந்தாள். பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மற்றும் லக்ஷ்மண சுவாமி மீது எல்லா பக்கங்களிலிருந்தும் கற்கள் மழையாக பொழிவதை கண்ட ஒளிமயமான காந்தியின் மகனான விஸ்வாமித்ர முனிவர் இவ்வாறு கூறினார்: ஸ்ரீராமா, அவள் மீது நீங்கள் காட்டும் கருணை பயனற்றது. அவள் ஒரு பெரும் பாவி, ஒரு கொடியவள். அவள் எப்போதும் யாகங்களை குலைக்கிறாள். அவள் தன் மாய வித்தியால் ஆட்கொள்ளப்படுகிறாள். மாலை வருவதற்குள் அவளை கொன்றுவிடுங்கள். இந்த காரியம் அதற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனெனில் அந்தி வேளையில் அசுரர்கள் அச்சமடைவார்கள். விஸ்வாமித்ர முனிவரின் வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவளுக்கு வார்த்தைகளை துளைக்கும் அம்புகளை எய்யும் சக்தியை அளித்தார். அதன் மூலம் தன் அம்புகளால் கற்களை பொழிந்து கொண்டிருந்த யக்ஷினியை தடுத்தார். அவள் எய்த அம்புகள் அனைத்தும் இலக்கை தாக்கிய போது மாயையின் சக்தியால் பிடிக்கப்பட்ட அந்த யக்ஷினி பெருங்கூச்சலிட்டு பகவான் ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மண சுவாமியையும் தாக்கினாள். தேவேந்திரனின் வஜ்ராயுத வேகத்தில் அவள் செல்வதை கண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஓர் அம்பை எய்து அவளை துண்டு துண்டாக வெட்டினார். பின்னர் தாடகை பூமியில் வீழ்ந்து இறந்தாள். தேவர்களின் அரசனான தேவேந்திரனும் தேவர்களும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வணங்கி புகழ்ந்தவாறே அந்த பயங்கரமான அரக்கியை தாக்கினர். அப்போது 1000 விழிகளை உடைய தேவேந்திரனும் அனைத்து தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடனும் விஸ்வாமித்ர முனிவரிடம், குஷிக முனிவரின் மைந்தனே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த செயலால் தேவேந்திரன் உள்பட அனைத்து தேவர்களையும் திருப்திப்படுத்தி உள்ளீர்கள் என்று கூறினர். இப்போது ரகுகுல திலகனே, ஸ்ரீராமன் மீது உமது அன்பை வெளிப்படுத்துவாய். உண்மையாகவே வீரமும் தவமும் என்னும் சக்தியும் கொண்ட பிரஜாபதி
குஷஸ்வனின் புதல்வர்களுக்கு சத்தியம், வீரம், தவம் ஆகிய ஆயுதங்களை ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணிப்பாய். மகா பிராமணரே, அவர்கள் தமது ஆயுத தானத்திற்கு தகுதியானவர்கள். மேலும் அவர்கள் எப்போதும் தம்மை பின்பற்றவும் தமக்கு சேவை செய்யவும் தம்மை பேணவும் ஆர்வமாக உள்ளனர். தேவர்களின் மாபெரும் பணி இளவரசர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் நிறைவேற்றப்படவிருக்கிறது. இதனை கூறி தேவர்கள் அனைவரும் விஸ்வாமித்ர முனிவரை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் வானத்திலிருந்து விடை பெற்றனர். மாலை பொழுதும் வந்தது. தாதகத்தின் ஆசீர்வாதத்தில் திருப்தி அடைந்த விஸ்வாமித்ர முனிவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் தலையை மெலித்து ஆசி வழங்கி அவரிடம் கூறினார். அன்றே காடு சாபத்திலிருந்து விடுபட்டு அழகானது. சித்திரை வனத்தின் தேர்பாத்பந்தனாவுடன் தனது வசீகரிக்கும் அழகை காட்டத் துவங்கியது. எற்ற பெண்ணான தாடகையை வதம் செய்தது மூலம் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தேவர்கள் மற்றும் சித்த சமுத்திரங்களின் புகழை பெற்றார். அவர் விஸ்வாமித்ர முனிவருடன் தாடகை வனத்தில் விடியலுக்காக காத்திருந்தார். பின்னர் மறுநாள் காலையில் விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு ஒரு சிறப்பு தெய்வீக அஸ்திரத்தை வழங்கினார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 20ஆம் அத்தியாயமான 20ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.